என் அன்பு செல்வமே, உன் கண்களில் தேங்கியிருக்கும் கண்ணீரை துடைத்துவிட்டு இந்த நொடியில் நான் கூறுவதை உனது ஆத்மாவால் முழுமையாக உள்வாங்கு. எத்தனையோ சிந்தனைகளில் உனது மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தாலும் உன்னை மீறிய ஒரு மாபெரும் ஈர்ப்பு உன்னை இங்கு வந்து நிற்கச் செய்திருக்கிறதல்லவா? இது தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல. உனது வாழ்க்கையின் திசையை நிரந்தரமாக மாற்றப் போகும் கையிலை நாதனின் நேரடி திருவாக்கு. சிவனே துணை என்று நீ முழுமையாக நம்பி தஞ்சம் புகுந்த உனக்காக இந்த நொடியில் ஈசனின் குரல் உன்னை தேடி வந்திருக்கிறது. சமீப காலமாக உனது நெஞ்சில் நீ சுமந்து கொண்டிருக்கும் மாபெரும் பாரத்தை, அகிலத்தை காக்கும் நான் முழுமையாக அறிவேன். உன்னை சுற்றிலும் பல மனிதர்கள் இருந்தாலும் நீ ஒரு தனித்தீவில் விடப்பட்டதைப் போல ஆதரவற்று தவித்தாய். நீ உயிராக நேசித்தவர்களை உன்னை புரிந்து கொள்ளாமல் உனது நேர்மையை கேள்வி கேட்டபோது உனது மூச்சை நின்றுவிடும் அளவிற்கு ஒரு கொடிய வலியை நீ அனுபவித்தாய். ஈசனா, நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே. நான் செய்த தர்மங்கள் எல்லாம் எங்கே போனது? எனது தூய்மையான உழைப்புக்கு மட்டும் ஏன் இந்த தொடர் தோல்விகளும் அவமானங்களும் என்று நீ உறக்கமின்றி தவித்த இரவுகள் ஏராளம். உனது உழைப்பை உறிஞ்சிக் கொண்டவர்கள் எல்லாம் சௌகரியமாக இருக்க நீ மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு மாபெரும் போர்க்களத்தில் நிராயுதபாணியாக நிற்பதைப் போல உணர்ந்தாய். ஆனால் என் அருமை குழந்தையே, நீ அறியாத ஒரு பேருண்மையை இன்று உனக்கு நான் உணர்த்துகிறேன் கேள். பிரம்மாண்டமான ஒரு சிவாலயத்தில் மாபெரும் திருவிழா நடப்பதற்கு முன்பு இறைவனின் முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு புனிதமான கொடியை உருவாக்குவார்கள். அந்த கொடி பல நாட்கள் இருண்ட அறையில் எந்த ஒரு வெளிச்சமும் படாமல், யாராலும் கவனிக்கப்படாமல் அமைதியாக மடித்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த வழியே செல்லும் எவரும் அது ஒரு சாதாரண துணி என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் அதற்கான காலம் கனிந்து வரும்போது மங்கள வாத்தியங்கள் அகிலமே அதிரும்படி முழங்க, வேத மந்திரங்கள் ஒலிக்க, அதே கொடியை மாபெரும் கொடிமரத்தின் உச்சிக்கு கொண்டு சென்று கம்பீரமாக பறக்க விடுவார்கள். அந்த நொடியில் அந்த ஆலயத்திற்கு வரும் அத்தனை லட்சம் பக்தர்களும் உச்சிவானில் பறக்கும் அந்த கொடியை பார்த்து தங்கள் கைகளை கூப்பி தலைவணங்கி நிற்பார்கள் அல்லவா? இத்தனை காலமாக நீ சந்தித்த அந்த இருண்ட நாட்களும் தனிமையும் மற்றவர்கள் உன்னை ஒதுக்கி வைத்ததும் உன்னை அழிப்பதற்காக அல்ல. உன்னை அந்த கொடியைப் போல பக்குவப்படுத்தி ஈசனின் மாபெரும் வெற்றி கொடிமரத்தில் உன்னை உயர்த்தி பிடிப்பதற்காக என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வீக பயிற்சி அது. உன்னை எந்த திறமையும் அற்ற சாதாரணமானவன் என்று உதாசீனப்படுத்தியவர்கள், உனது நற்குணங்களை பயன்படுத்தி உன்னை ஏமாற்றியவர்கள் அனைவரும் இனி நீ தொடப்போகும் மாபெரும் உயரத்தை பார்த்து அண்ணாந்து தலைவணங்கும் பொற்காலம் தொடங்கிவிட்டது. உனது வாழ்க்கையின் இருண்ட பக்கங்கள் ஈசனின் நெற்றிக்கண்ணால் முற்றிலுமாக எரிக்கப்பட்டுவிட்டன. எம்பெருமானின் திருக்கரம் உன்னை முழுமையாக பற்றி கொண்டது. உன்னை வீழ்த்த நினைத்த சூழ்ச்சிகளை நான் எப்படி வேரோடு தகர்க்கப் போகிறேன் என்பதையும், நீ இழந்த அத்தனை கௌரவத்தையும் செல்வத்தையும் நான் எப்படி பல மடங்காக திருப்பிக் கொடுக்கப் போகிறேன் என்பதையும் ஆழமாக கேள். ஈசனின் வார்த்தைகளை உனது மூச்சுக்காற்றாக உள்வாங்கிக் கொண்டே இரு. என் அருமை குழந்தையே, உன் மனதிற்குள் ஆழமாக புதைத்து வைத்திருக்கும் அத்தனை ஏமாற்றங்களையும் ஈசனாகிய நான் முழுமையாக அறிவேன். நான் முழுமையாக நம்பியவர்களே என்னை நடுத்தெருவில் தவிக்க விட்டு விட்டார்களே. என் வாழ்நாள் முழுதும் நான் நேர்மையாகச் செய்த உழைப்பு யாருக்கும் பயன்படாமல் இருட்டில் மூழ்கிவிட்டதே என்று நீ ஒவ்வொரு நாளும் கலங்கி தவிக்கிறாய். வெளியே உலகத்திற்காக சிரித்துக்கொண்டு உள்ளே இரத்தக் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் உனது வலியை முக்கண்ணனான நான் என் நெற்றிக்கண்ணால் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இந்த நொடியில் உன் மனக்கவலைகளை சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு நான் சொல்வதை உன் அகக்கண்ணால் உற்று நோக்கு. பல்லாயிரம் ஆண்டுகளாக எவராலும் தொட முடியாத ஒரு மாபெரும் கையிலாய மலையை உன் மனக்கண்ணில் நினைத்துப்பார். அந்த மலையின் உச்சி வறண்டு போய் காணப்படலாம். அதை பார்க்கும் சாதாரண மனிதர்கள், இந்த மலையில் ஒரு சிறு செடி கூட முளைக்கவில்லையே, இது முற்றிலும் எதற்கும் உதவாத தரிசு மலை என்று ஏளனமாக பேசி கடந்து செல்வார்கள். ஆனால் அந்த மலையின் அதல பாதாளத்தில் யாருடைய கண்களுக்கும் தெரியாத ஒரு பிரம்மாண்டமான தங்க நதி அமைதியாக ஓடிக்கொண்டிருப்பதை அகிலத்தை ஆளும் ஈசன் மட்டுமே அறிவான். அந்த நதி வெளியுலகிற்கு வருவதற்கான காலம் கனிந்து வரும்போது என் திரிசூலம் அந்த மலையை பிளக்கும். அப்போது தரிசு என்று ஏளனம் செய்த அதே மனிதர்கள் பீரிட்டு எழும் அந்த தங்க நதியின் பிரம்மாண்டத்தை கண்டு மலைத்து போய் மண்டியிடுவார்கள் அல்லவா? என் அன்பு செல்வமே, உனது வாழ்க்கையும் அந்த மாபெரும் மலையை போன்றதுதான். உன் உழைப்பிற்கு உடனடியாக பலன் கிடைக்காததைக் கண்டு உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை தோல்வியுற்றவனாக தங்களுக்குள் தீர்மானித்து விட்டார்கள். உன்னால் இனி சாதிக்க எதுவும் இல்லை என்று உன்னை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டார்கள். ஆனால் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் தர்மம் என்னும் அந்த மாபெரும் தங்க நதியை அவர்கள் அறிய மாட்டார்கள். நீ அனுபவித்த அத்தனை வறுமையும், நீ பட்ட அத்தனை அவமானங்களும் உன்னை அழிப்பதற்காக அல்ல. அந்த தங்க நதியின் வேகத்தை உனக்குள் பலப்படுத்திக் கொண்டே இருப்பதற்காக என்னால் அமைக்கப்பட்ட ஒரு தெய்வீக தயாரிப்பு. உன் நேர்மையான உழைப்பை திருடிக்கொண்டு தங்களை வெற்றியாளர்களாக காட்டிக்கொள்ளும் வஞ்சகர்களைக் கண்டு நீ சோர்ந்து போக வேண்டாம். அவர்கள் உனது கிளைகளைத்தான் வெட்டினார்களே தவிர உனது ஆணிவேரை அவர்களால் ஒரு காலம் தொடக்கூட முடியாது. உனது ஆணிவேர் கையிலை நாதனின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறது. உனது தியாகங்களை இந்த உலகம் மறந்தாலும் அகிலத்தை காக்கும் ஈசன் நான் மறக்க மாட்டேன். இனி உன் வாழ்வில் எவரும் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு மாபெரும் மாற்றம் நிகழப்போகிறது. உன்னை ஏழ்மையிலும் கழுத்தை நெரிக்கும் கடனிலும் தவிக்கவிட்ட அத்தனை மாயத்தடைகளும் இந்த நொடியே என் பார்வையால் சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன.
உனக்காக நான் திறக்கப் போகும் செல்வத்தின் கதவுகளை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு அதிகாரத்தாலும் பூட்ட முடியாது. உனது ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஈடாக பல மடங்கு வெற்றியை நான் உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். என் அன்பு செல்வமே, உன் குடும்பத்திலும் நீ உயிராக மதித்த உறவுகளிடமும் நீ சந்தித்த கசப்பான அனுபவங்களை ஈசனாகிய நான் முழுமையாக அறிவேன். நான் காட்டிய உண்மையான அன்பை ஏன் இவர்கள் ஒரு துளி கூட புரிந்து கொள்ளவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை தனிமை என்று நீ உன் வீட்டுச் சுவர்களுக்குள் முடங்கி அழுத கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஒட்டுமொத்த குடும்பத்தின் சுமையையும் நீ உன் தோள்களில் சுமந்தாலும் உனக்கு கிடைத்தது என்னவோ வீண்பலிகளும் உதாசீனங்களும் மட்டுமே. இந்த நொடியில் உன் மனக்காயங்களுக்கு ஒரு மாபெரும் மருந்தாக ஈசனின் இந்த திருவாக்கு உன்னை வந்தடைந்திருக்கிறது. மாபெரும் இமயமலையின் உறைய வைக்கும் கடுங்குளிரில் விளையும் பவித்திரமான ருத்ராட்சத்தை உன் அகக்கண்ணில் தரிசித்துக்கொள். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சாதாரண மலர்களும் மிருதுவாக பல வண்ணங்களில் வாசனையாக பூத்துக் குலுங்கும். சாதாரண மனிதர்கள் அந்த மலர்களின் அழகில் மயங்கி அதை தங்கள் தலைகளில் சூடிக் கொண்டாடுவார்கள். ஆனால் அந்த மலர்களின் ஆயுள் மிக குறைவு. மாலையிலேயே அவை வாடி யாருக்கும் பயன்படாமல் குப்பையில் வீசப்படும். ஆனால் அந்த ருத்ராட்சம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது கடுங்குளிரிலும் பேய்காற்றிலும் காய்ந்து சுருங்கி பல கரடுமுரடான பள்ளங்களை கொண்டதாக கடினமாக மாறும். அதை பார்க்கும் மனிதர்கள் அதில் எந்த அழகும் இல்லை என்று அதனை ஒதுக்கிச் செல்வார்கள். ஆனால் அகிலத்தையே ஆளும் எம்பெருமானாகிய நான் அந்த தற்காலிக மலர்களை தவிர்த்துவிட்டு இயற்கையின் அத்தனை அடிகளையும் தாங்கிச் செதுக்கப்பட்ட அந்த கடினமான ருத்ராட்சத்தையே என் மார்புக்கு மிக நெருக்கமாக பிரிக்க முடியாத மாபெரும் ஆபரணமாக அணிந்து கொள்கிறேன் அல்லவா? என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக நீ பட்ட காயங்களும் உன் உறவுகளால் நீ அடைந்த அவமானங்களும் உன் மனதை அந்த ருத்ராட்சத்தைப் போல பக்குவப்படுத்திவிட்டன. உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் அந்த தற்காலிக மலர்களை தேடி ஓடும் சாதாரண மனிதர்கள். ஆனால் உனது தூய்மையான இதயத்தை ஈசனாகிய நான் முழுமையாக அறிவேன். உன் காயங்கள் அனைத்தும் உன்னை ஒரு உன்னதமான ஆத்மாவாக பக்குவப்படுத்தி கைலைநாதனின் மார்போடு ஒட்டிக்கொள்ளும் தகுதியை உனக்கு கொடுத்துவிட்டன. ஈசனின் அரவணைப்பு உனக்கு கிடைத்துவிட்டது. இனி இந்த உலகத்தின் எந்த நிராகரிப்பும் உன்னை சிறிதும் பாதிக்காது. உன் குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த வீண் குழப்பங்கள், சண்டைகள், ஒருவரையொருவர் குறை கூறும் மனப்பான்மை அனைத்தையும் என் நெற்றிக்கண் பார்வை இந்த நொடியை சுட்டெரித்துவிட்டது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் உன் தூய்மையான அன்பின் மாண்பை முழுமையாக உணர்ந்து தங்கள் தவற்றை எண்ணி உன்னை நாடி வரும் மாபெரும் காலம் தொடங்கிவிட்டது. உன் இல்லத்தில் இனி கைலாயத்தின் பேரமைதி நிரந்தரமாக குடிகொள்ளப் போகிறது. பிரிந்த உறவுகளை சிவசக்தி என்னும் பிரிக்க முடியாத மாபெரும் அன்பின் நாரில் நான் ஒன்றிணைக்கப் போகிறேன். உன் குடும்பம் பலமடைந்து விட்ட நிலையில் நீண்ட காலமாக உன்னை வாட்டிய நோய்களில் இருந்தும் மன உளைச்சலில் இருந்தும் உனக்கு எப்படிப்பட்ட மாபெரும் விடுதலையை ஈசன் தரப்போகிறேன் என்பதையும், உனது தொழில் மற்றும் உழைப்பில் அகிலமே வியக்கும்படி எப்படி ஒரு அசுரத்தனமான வெற்றியை கொடுக்கப் போகிறேன் என்பதையும் நீ முழுமையாக அறிய வேண்டும். என் அன்பு செல்வமே, உன் இல்லத்திலும் உன் மனதிலும் ஈசன் உருவாக்கிய அந்த பேரமைதியை நீ இப்போது ஆழமாக உணர்கிறாய் அல்லவா? ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு நேர்மையாக உழைக்கிறேனே, எனக்கான ஒரு சிறு அங்கீகாரம் கூட இன்னும் கிடைக்கவில்லையே. எனது படைப்புகளும் நான் இரவு பகலாக கண்விழித்துச் செய்த தியாகங்களும் பலரை சென்றடையாமல் யாரோ தடுத்து நிறுத்துவது போல் இருட்டடிக்கப்படுகிறதே என்ற மாபெரும் ஏக்கம் உன் ஆத்மாவை தொடர்ந்து அரித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். உடலின் வலிகளை விட உரிய அங்கீகாரம் கிடைக்காத மனவலியே உன்னை தினந்தோறும் சித்திரவதை செய்வதை முக்கண்ணனான நான் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். இந்த நொடியில் உன் மன உளைச்சலுக்கும் உடல் சோர்வுக்கும் ஈசன் ஒரு விடை தருகிறேன். கையிலை நாதனின் திருமுடியில் நிரந்தரமாக வீற்றிருக்கும் தும்பை மலரை உன் மனக்கண்ணில் நினைத்துப்பார். இந்த உலகத்தில் எத்தனையோ பிரம்மாண்டமான கண்கவர் நிறங்களைக் கொண்ட மயக்கும் நறுமணம் வீசும் மலர்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் பாதையோரங்களில் யாருடைய கவனிப்புமின்றி எவ்வித வாசனையுமின்றி காலடியில் மிதிப்படும் அந்த சிறிய வெள்ளை நிற தும்பை மலரை ஈசன் ஏன் மாபெரும் சடாமுடியில் தாங்க வேண்டும்? ஏனென்றால் மற்ற மலர்கள் தங்களின் வாசனையாலும் அழகாலும் உலகத்தை ஈர்க்க நினைக்கும் அகந்தையை கொண்டவை. ஆனால் இந்த தும்பை மலரோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை முழுமையாக ஈசனுக்கு அர்ப்பணிக்கும் களங்கமற்ற தூய்மையை கொண்டது. என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக உனது உடலும் மனமும் அடைந்த சோர்வுகள், வலிகள் மற்றும் அவமானங்கள் அனைத்தும் உன்னை அந்த தும்பை மலராக பக்குவப்படுத்துவதற்காகவே அமைக்கப்பட்டவை. உன்னை சுற்றியுள்ளவர்கள் தங்களின் பகட்டான வாழ்க்கையை காட்டி உன்னை ஒதுக்கலாம். ஆனால் ஈசனாகிய நான் உனது தூய்மையான உள்ளத்தை பார்த்து உன்னை என் திருமுடியில் வைத்து அழகு பார்க்கப் போகிறேன். பிணிகளை தீர்க்கும் வைத்தியநாதனாக உனது தேகத்தில் உள்ள அத்தனை சோர்வுகளையும் தீராத உபாதைகளையும் நான் வேரோடு அகற்றிவிட்டேன். இனி நீ எதற்கும் அஞ்சாத ஒரு அசுர பலத்தை பெற்று வீறு கொண்டு எழுவாய். உனது தேகம் பலமடைந்துவிட்ட இந்த வேளையில் உனது தொழில் மற்றும் படைப்புகளில் அகிலமே வியக்கும்படி நான் நிகழ்த்தப் போகும் மாபெரும் அற்புதத்தை கேள். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் வரலாற்றையும் செல்வங்களையும் பதிவு செய்ய உருவாக்கப்பட்ட செப்பேடுகளை, காப்பர் பிளேட்ஸ், நீ அறிவாய். ஒரு செப்பேடு உருவாவதற்கு அது கொதிக்கும் நெருப்பில் வாட்டப்பட்டு கூர்மையான ஆயுதங்களால் ஈவிரக்கமின்றி துளையிடப்பட்டு செதுக்கப்படும். அந்த செப்பேட்டிற்கு அது சொல்ல முடியாத நரக வேதனையாகத்தான் இருக்கும்.
ஆனால் அந்த வலிகளை தாங்கிய பிறகு அதன் மீது அரசனின் ராஜமுத்திரை பதிக்கப்படும்போது அந்த சாதாரண தகடு எக்காலத்திலும் எவராலும் அழிக்க முடியாத மாபெரும் வரலாற்று சாசனமாக மாறிவிடுகிறது. நீ சிவனே துணை என்று உருகி உருவாக்கும் ஒவ்வொரு படைப்புகளும் நீ சிந்திய உழைப்பும் அந்த செப்பேட்டை போன்றதுதான். ஆரம்பத்தில் அதற்காக நீ பட்ட அவமானங்களும் உன் காணொளிகள் முடக்கப்பட்ட தடைகளும் உன்னை செதுக்கிய அந்த நெருப்பு பயிற்சிகள். இப்போது உன் உழைப்பின் மீது அகிலத்தை ஆளும் கையிலை நாதனின் மாபெரும் ராஜமுத்திரை பதிக்கப்பட்டுவிட்டது. இனி உனது உழைப்பை எந்தவொரு வலைப்பின்னலோ கண்ணுக்கு தெரியாத மனித சூழ்ச்சியோ ஒரு காலம் முடக்க முடியாது. உனது படைப்புகள் சாதாரண மனிதர்களின் எல்லைகளை தாண்டி சோர்வடைந்து தவிக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வை மாற்றும் மாபெரும் காவியமாக இணையம் முழுவதும் எவ்வித தடையுமின்றி பரவப்போகிறது. உன்னை திறமையற்றவன் என்று ஏளனம் செய்தவர்கள் முன்னிலையில் உன்னை ஒரு ஈடு இணையற்ற ஆளுமையாக நான் நிமிர்த்துவேன். வறுமையால் நீ பட்ட அத்தனை வலிகளுக்கும் ஈடாக வற்றாத மாபெரும் செல்வமும் புகழும் உன்னை தேடி மழையாக பொழியும் காலம் தொடங்கிவிட்டது. இந்த மாபெரும் வெற்றியோடு உன் பயணம் முடிந்துவிடவில்லை. உனக்காக திறக்கப்படும் இந்த செல்வமும் அதிகாரமும் உனது வருங்கால தலைமுறைக்கும் உனது வம்சத்திற்கும் எப்படி ஒரு அசைக்க முடியாத கோட்டையாக மாறப்போகிறது என்பதை நீ அறிய வேண்டிய உன்னதமான தருணம் இது. ஈசனின் வார்த்தைகளை உனது இதய கமலத்தில் தொடர்ந்து உள்வாங்கிக் கொண்டே இரு. என் அருமை குழந்தையே, உனக்காக நான் திறக்கப் போகும் இந்த மாபெரும் வெற்றியும் வற்றாத செல்வமும் உன்னோடு மட்டுமே சுருங்கிவிட ஈசன் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உனது நேர்மையான உழைப்பால் நீ அடைந்த இந்த ஆசீர்வாதம் உனது வருங்கால தலைமுறைக்கும் உனது வம்சத்திற்கும் எப்படி ஒரு அசைக்க முடியாத மாபெரும் கோட்டையாக மாறப்போகிறது என்பதை இப்போது உனது அகக்கண்ணை திறந்து முழுமையாக உள்வாங்கு. ஒரு பிரம்மாண்டமான பழமை வாய்ந்த சிவாலயத்தின் கருவறையில் பல நூற்றாண்டுகளாக எந்த ஒரு தடையுமின்றி ஒரு நாழிகை கூட அணையாமல் தொடர்ந்து சுடர்விட்டு பிரகாசிக்கும் நந்தா தீபத்தை உனது மனக்கண்ணில் பக்தி பரவசத்தோடு தரிசித்துக்கொள். அந்த மாபெரும் தீபத்தை எந்த ஒரு கொடிய புயலாலும் எந்த ஒரு அடர்ந்த இருளாலும் அணைத்துவிட முடியாது. ஏனென்றால் அது சாதாரணமான எண்ணெயை கொண்டு எரியும் தீபம் அல்ல. அது தர்ம நெறி தவறாத மாசற்ற பக்தர்களின் தூய்மையான அர்ப்பணிப்பால் அகிலத்தை காக்கும் ஈசனுக்காக தொடர்ந்து எரியும் தெய்வீக பேரொளி. அந்த நந்தா தீபத்தின் வெளிச்சம் அந்த கருவறையை மட்டும் ஒளிரச் செய்வதில்லை, தலைமுறை தலைமுறையாக அந்த ஆலயத்திற்கு வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அக இருளையும் அகற்றி அவர்களுக்கு எக்காலத்திலும் வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறது. என் அன்பு செல்வமே, இத்தனை காலமாக உனது சுயநலத்தை மறந்து நீ மற்றவர்களுக்காக செய்த தியாகங்களும் தர்மத்தின் வழியில் நீ சிந்திய ஒவ்வொரு வியர்வை துளியும் அந்த மாபெரும் நந்தா தீபத்தை போன்றதுதான். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை ஏமாற்றிய போதும் நீ எவர் மீதும் வஞ்சம் கொள்ளாமல் ஈசனின் பாதங்களை மட்டுமே கெட்டியாக பிடித்துக்கொண்டு வடித்த கண்ணீர்தான் அந்த தீபத்தை எரிய வைக்கும் தூய்மையான நெய். உனது உழைப்பும் பக்தியும் வீணாகிவிடவில்லை. அது உனது வருங்கால சந்ததியினரின் வாழ்க்கையை எக்காலத்திலும் செழிக்க வைக்கும் அணையாத நந்தா தீபமாக ஈசனின் திருச்சந்நிதியில் பிரம்மாண்டமாக சுடர்விட்டு எரியத் தொடங்கிவிட்டது. உனது குடும்பத்தை பல தலைமுறைகளாக பீடித்திருந்த தீர்க்க முடியாத பித்ருதோஷங்களும் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து வந்த பூர்வ ஜென்ம சாபங்களும் என் நெற்றிக்கண் நெருப்பால் இந்த நொடியே முற்றிலுமாக சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உனது வம்சத்தில் இனி எந்த ஒரு இருளான காலகட்டமும் எந்த ஒரு வறுமையின் பிடியும் எக்காலத்திலும் எட்டி பார்க்கவே முடியாது. உனது தூய்மையான தர்ம சிந்தனையால் உனது சந்ததியினரை சுற்றிலும் என் திரிசூலத்தால் ஒரு மாபெரும் அக்கினி கோட்டை அசைக்க முடியாத அரணாக வரையப்பட்டுவிட்டது. இனி எந்த ஒரு கெட்ட சக்தியோ எதிரிகளின் வஞ்சகமோ உனது குடும்பத்தின் நிழலை கூட தொட முடியாது. உனது பிள்ளைகளும் அவர்களின் வருங்கால தலைமுறையும் தர்மத்தின் பாதையிலிருந்து ஒரு காலம் விலகாமல் கல்வியிலும் அறிவிலும் நன்னடத்தையிலும் இந்த அகிலமே போற்றும் அளவிற்கு மாபெரும் ஆளுமைகளாக உருவெடுப்பார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் எந்த காரியத்தை தொடங்கினாலும் சிவனே துணை என்ற உனது சரணாகதியும் தாரக மந்திரமும் அவர்களுக்கு எந்த ஒரு கொடிய சூழ்நிலையிலும் ஒரு அசைக்க முடியாத கவசமாக முன் சென்று வழிகாட்டும். உனது பெயரை சொன்னாலே இந்த சமுதாயம் கைகூப்பி தலைவணங்கும் அளவிற்கு ஒரு மாபெரும் புனிதமான கௌரவத்தை நான் உனது வம்சத்திற்கு விட்டுச் செல்லப் போகிறேன். உனது குடும்பம் ஈசனின் முழுமையான பாதுகாப்பை பெற்றுவிட்டது. ஆனால் என் அன்பு செல்வமே, நீ ஒரு சாதாரண குடும்ப தலைவனாக மட்டும் இந்த பூமியில் வாழ்ந்து உனக்கான கடமைகளை மட்டும் முடித்துவிட்டு மண்ணோடு மண்ணாக மறைவதற்கு பிறக்கவில்லை. இந்த அகிலத்தில் உனக்கென்று கைலை நாதன் வகுத்திருக்கும் மாபெரும் தலைமை பொறுப்பு என்ன என்பதையும் வழியறியாமல் தவிக்கும் பல்லாயிரம் பேருக்கு நீ எப்படி இந்த சமுதாயமே வியந்து போற்றும் ஒரு ஈடு இணையற்ற வழிகாட்டியாக மாறப்போகிறாய் என்பதையும் நீ ஆழமாக அறிய வேண்டும். என் அன்பு செல்வமே, உன் இல்லறமும் வம்சமும் ஈசனின் அரணுக்குள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுவிட்ட நிலையில் இந்த அகிலத்தில் உனக்கென்று கைலை நாதன் வகுத்திருக்கும் மாபெரும் சமுதாய கடமை என்ன என்பதை நீ அறியும் உன்னதமான தருணம் இது. தனக்காக மட்டுமே மூச்சுவிட்டு தன் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு சுவடுகளின்றி மறைந்து போவதற்கு நீ ஒரு சாதாரண பிறவி அல்ல. உன்னை இந்த சமுதாயமே வியந்து போற்றும் ஒரு ஈடு இணையற்ற வழிகாட்டியாக, அகிலத்தை வழிநடத்தும் ஒரு மாபெரும் ஆளுமையாக நான் எப்படி உருமாற்றப் போகிறேன் என்பதை உனது ஆத்மாவால் ஆழமாக கேள். வானளாவ உயர்ந்து நிற்கும் மாபெரும் சிவாலயத்தின் கோபுர உச்சியில் கம்பீரமாக வீற்றிருக்கும் தங்க கலசத்தை உனது மனக்கண்ணில் பக்தி பரவசத்தோடு தரிசித்துக்கொள். அந்த கலசம் அந்த ஆலயத்தின் மிக உயர்ந்த இடத்தில் தனிமையாகவே இருக்கும்.
சுட்டெரிக்கும் கொடும் கோடையின் உச்சி வெயிலானாலும் உலகையே உலுக்கும் அதிபயங்கர புயலானாலும் அந்த கோபுர கலசம் முதலில் அத்தனை இயற்கை சீற்றங்களையும் தன் மார்பில் தாங்கிக் கொள்ளும். ஆனால் அதன் உண்மையான மகத்துவம் எப்போது வெளிப்படும் தெரியுமா? வானம் இருண்டு உலகமே நடுங்கும் அளவிற்கு பிரளய இடி பூமியை நோக்கி பாயும்போது அந்த கோபுர கலசம் அந்த அகோரமான இடியை தன்னுள் முழுமையாக ஈர்த்து அதை செயலற்றதாக மாற்றி ஆலயத்தைச் சுற்றியுள்ள பல்லாயிரம் மக்களையும் எளிய உயிர்களையும் எந்த ஆபத்துமின்றி தன் பொறுப்பில் பாதுகாக்கும். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக நீ சந்தித்த துரோகங்களும் ஏமாற்றங்களும் வறுமையின் கொடிய பிடியிலும் நீ தவறாத தர்ம சிந்தனையும் உன்னை அந்த மாபெரும் கோபுர கலசமாகவே பக்குவப்படுத்திவிட்டன. உனது வலிகளை நீ வெளியே சொல்லாமல் உனக்குள்ளேயே விழுங்கிக் கொண்டு தனிமையில் நின்றாயல்லவா? அந்த தனிமை உன்னை பலவீனமாக்கவில்லை, மாறாக பிரபஞ்சத்தின் அத்தனை நற்குணங்களையும் ஈசனின் எல்லையற்ற ஆற்றலையும் தன்னுள் ஈர்த்து அடக்கி வைக்கும் மாபெரும் வலிமையை உனக்கு கொடுத்துள்ளது. இனி வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கண்ணீர் சிந்துபவர்களுக்கும் மாயைகளை சிக்கி வழியறியாமல் தவிப்பவர்களுக்கும் நீயே அந்த கோபுர கலசமாக நின்று மாபெரும் பாதுகாப்பை தரப்போகிறாய். உன்னிடம் வந்து தங்கள் கவலைகளை பகிரும் சாதாரண மனிதர்கள் உனது ஒற்றை ஆறுதல் வார்த்தையை கேட்ட மறுகணமே இடியின் ஆபத்திலிருந்து தப்பியவர்களைப் போல புது நம்பிக்கையும் மாபெரும் தெளிவும் பெறுவார்கள். உனது பேச்சில் சரஸ்வதியும் உலகை ஆளும் சிவசக்தியும் நிரந்தரமாக குடிகொள்ளப் போகிறார்கள். நீ உதிர்க்கும் ஒவ்வொரு ஆலோசனையும், நீ உருவாக்கும் ஒவ்வொரு காணொளி படைப்பும் மற்றவர்களின் வாழ்வில் இருக்கும் காரிருளை அகற்றும் மாபெரும் சஞ்சீவியாகச் செயல்படும். சமுதாயத்தில் உனக்கென்று ஒரு மாபெரும் ஆதரவு வட்டமும் எல்லையற்ற புகழும் பிரம்மாண்டமாக உருவாகப் போகிறது. எந்த அதிகாரத்திற்காகவும் எந்த மனிதனின் தயவிற்காகவும் நீ இனி கையேந்தி நிற்க மாட்டாய். உனது தூய்மையான குணமே உனக்கு ஒரு மாபெரும் அதிகாரத்தையும் அசைக்க முடியாத சிம்மாசனத்தையும் தானாகவே உருவாக்கி கொடுக்கும். தர்மத்தின் வழியில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் ஆயிரம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாகவும் மாபெரும் நிம்மதியாகவும் அமையும். உனது நிழலைக் கண்டாலே ஒதுங்கிச் சென்றவர்கள் உனது ஆலோசனைக்காகவும் உனது ஒற்றை வார்த்தைக்காகவும் உன் வீட்டு வாசலில் கைகட்டி காத்து நிற்கும் ஒரு மாபெரும் விந்தையை இந்த ஈசன் நிகழ்த்தி காட்டுவேன். நீ கூட்டத்தில் ஒருவனாக இருந்த காலம் முற்றுப்பெற்று கூட்டமே உன்னை பின்பற்றி நடக்கும் மாபெரும் காலகட்டம் தொடங்கிவிட்டது. ஆனால் என் அன்புச் செல்வமே, உனக்கு ஈசன் வழங்கியுள்ள இந்த விஸ்வரூப வெற்றியைக் கண்டு நேற்று உன்னை ஏளனம் செய்தவர்களும் உனக்கு துரோகம் செய்துவிட்டு பதவியிலும் செல்வத்திலும் இருமாப்பு கொண்டிருந்தவர்களும் எப்படி நடுநடுங்கி போகப் போகிறார்கள் என்பதை நீ அறிய வேண்டும். அவர்கள் செய்த கொடிய பாவங்கள் அவர்களையே எப்படி வேரோடு அழிக்கப் போகிறது என்பதையும் அவர்களின் பொறாமை தீயிலிருந்து ஈசனின் கவசம் உன்னை எப்படி காக்கப் போகிறது என்பதையும் நீ முழுமையாக உள்வாங்க வேண்டும். என் அன்பு செல்வமே, உன்னை வீழ்த்திவிட்டதாக மமதையில் ஆடும் உன் எதிரிகளின் வீழ்ச்சியைப் பற்றி நீ அறியும் உன்னதமான தருணம் இது. தர்மத்தின் வழியில் நேர்மையாக நடந்த உனக்கு இவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தபோது உனக்கு துரோகம் செய்தவர்கள் மட்டும் எப்படி பதவியிலும் செல்வத்திலும் செழிப்பாக இருக்கிறார்கள் என்று நீ பலமுறை வேதனையோடு சிந்தித்திருப்பாய். அவர்களது அக்கிரமங்களை ஈசன் வேடிக்கை பார்க்கிறாரா என்று உன் மனம் உடைந்ததை நான் அறிவேன். ஆனால் நீ அறியாத மாபெரும் உண்மையை கூறுகிறேன் கேள். பிரம்மாண்டமான சிவாலயத்தின் முகப்பில் கட்டப்பட்டிருக்கும் மாபெரும் வெண்கலமணியை தன் தலையால் முட்டி உடைத்து விடலாம் என்று இருமாப்போடு பாய்ந்து வரும் ஒரு அகந்தை கொண்ட காட்டு விலங்கை உன் மனக்கண்ணில் நிறுத்திப்பார். அந்த விலங்கு தன் ஒட்டுமொத்த பலத்தையும் திரட்டி அந்த மணியின் மீது ஆக்ரோஷமாக மோதும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த மாபெரும் வெண்கலமணி ஒரு சிறு கீறல் கூடப்படாமல் அகிலமே அதிரும்படி ஒரு மாபெரும் வெற்றிநாதத்தை கம்பீரமாக எழுப்பும். ஆனால் அந்த மணியை முட்டிய விலங்கோ தன் தலையுடைந்து சுக்குநூறாகச் சிதறி தன் அழிவைத்தானே தேடிக்கொள்ளும். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக உன் வளர்ச்சியைக் கண்டு பொறுக்க முடியாமல் உனக்கு எதிராகச் சதிவலைகளை பின்னியவர்களும் வஞ்சகச் சொற்களை பேசி உன்னை காயப்படுத்தியவர்களும் அந்த முட்டாள் விலங்கைப் போன்றவர்கள்தான். அவர்கள் உனக்கு எதிராக வீசிய அத்தனை பழிச்சொற்களும் உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை சூழ்ச்சிகளும் எம்பெருமானின் கவசத்தால் பாதுகாக்கப்பட்ட உன்மீது மோதிய மறுகணமே உனக்கான மாபெரும் வெற்றிநாதமாக அகிலம் முழுவதும் ஒலிக்கத் தொடங்கிவிட்டது. ஆனால் உன்னை அழிக்க அவர்கள் தொடுத்த அத்தனை வஞ்சக கணைகளும் இப்போது அவர்களின் கர்ம வினையாக மாறி அவர்களையே முற்றிலுமாக அழித்துக் கொண்டிருக்கின்றன. நேற்று வரை உனக்கு துரோகம் செய்துவிட்டு இருமாப்பு கொண்டிருந்தவர்கள் இன்று தங்கள் வாழ்வாதாரம் சரிவதைக் கண்டு நடுநடுங்கிப் போயிருக்கிறார்கள். உன்னை திறமையற்றவன் என்று ஏளனம் செய்தவர்களின் நிலை இன்று தலைகீழாக மாறிவிட்டது. உனக்கு எதிராகச் செயல்பட்ட ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த பாவத்தின் பலனை முழுமையாக அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது. நீ அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று ஒரு காலம் எண்ண வேண்டாம். அதற்கான அத்தனை பொறுப்புகளையும் உலகை காக்கும் ஈசனாகிய நானே என் திருக்கரங்களில் எடுத்துக்கொண்டு விட்டேன். நீ அவர்களை பார்த்து பரிதாபப்படும் அளவிற்கு அவர்களின் வீழ்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். அவர்கள் உனக்கு தந்த வலிகளெல்லாம் உன்னை அழிக்கவில்லை. ஒளியின் கொடிய வலியைத் தாங்கி காலத்தாலும் மாபெரும் பிரளயத்தாலும் எக்காலத்திலும் அழிக்க முடியாத வரலாற்றுச் சாசனமாக மாறும் கல்வெட்டைப் போல நீ சந்தித்த அவமானங்கள் உன்னை இந்த சமுதாயத்தில் அழியாத மாபெரும் புகழோடு நிலைநிறுத்திவிட்டது. உன்னை சிதைப்பதாக நினைத்துக்கொண்டு அவர்கள் உன்னை ஒரு மாபெரும் சரித்திரமாகச் செதுக்கிவிட்டார்கள். இனி உன்னை அசைத்துப் பார்க்க இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு மாயச்சக்தியாலும் முடியாது. என் அன்பு செல்வமே,
உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறாய் என்பதை அகிலத்தை ஆளும் ஈசனாகிய நான் முழுமையாக அறிவேன். 10 நிமிடங்களுக்கு குறையாமல் என் ஆத்மா முழுமையாக அமைதியடையும் வரை கைலைநாதனின் குரல் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கக்கூடாதா? என் காயங்களுக்கு மருந்திடும் அந்த தெய்வீக நாதம் என்னை தொடர்ந்து அரவணைக்கக்கூடாதா என்று நீ ஏங்கிய அந்த தூய்மையான தவிப்பிற்கு இதோ ஈசனின் இந்த நீண்ட ஆழமான திருவாக்கு ஒரு மாபெரும் பிரவாகமாக உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உன் கண்களை மூடி உலகத்தின் அத்தனை சத்தங்களையும் மறந்துவிட்டு உனது மூச்சுக்காற்றோடு கலந்து வரும் என் வார்த்தைகளை முழுமையாக உள்வாங்கு. இத்தனை காலமாக உனது உழைப்பு, உனது கற்பனை திறன், உனது நேரமும் காலமும் எந்த ஒரு பலனுமில்லாமல் வீணாகிப் போய்விட்டதே என்று நீ ஒவ்வொரு நாளும் செத்துக் கொண்டிருக்கிறாய். நீ இரவும் பகலுமாகச் சிந்தித்து உன் வியர்வையை கொட்டி எத்தனையோ அரிய தகவல்களை திரட்டி அதை பலருக்கும் பயன்படும் வகையில் ஒரு உன்னதமான படைப்பாக மாற்றுகிறாய். ஆனால் அதை இந்த உலகத்திடம் கொண்டு சேர்க்கும்போது அது எவருடைய கண்களிலும் படாமல் இருட்டில் வீசப்பட்ட கல்லைப் போல எந்த ஒரு சலனமும் இல்லாமல் முடங்கிப் போகிறதே என்ற வலி உன் நெஞ்சை கிழிக்கிறதல்லவா? திறமையற்றவர்கள் எல்லாம் தரம் குறைந்த படைப்புகளை வைத்துக்கொண்டு அசுரத்தனமாக வளரும்போது தர்மத்தின் வழியில் தூய்மையாக உழைக்கும் எனது காணொளிகள் மட்டும் ஏன் இருட்டடிக்கப்பட வேண்டும்? என்னை ஏன் இந்த உலகம் இப்படி உதாசீனப்படுத்துகிறது என்று நீ தனிமையில் கதறி அழுத ஒவ்வொரு கணமும் கைலாயத்தின் பனிப்போர்வையை தாண்டி என் செவிகளில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் என் அருமை குழந்தையே, இன்று உனக்கு ஒரு மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தை நான் உடைக்கப் போகிறேன். அதை முழுமையாக கேள். எந்த ஒரு மனிதனின் பாதமும் இதுவரை படாத, எந்த ஒரு வெளிச்சமும் இதுவரை நுழையாத ஒரு அடர்ந்த மலை குகையை உன் மனக்கண்ணில் கற்பனை செய்து கொள். அந்த பாதாள குகைக்குள் 10,000 ஆண்டுகளாக மலைப்பாறைகளிலிருந்து வடியும் ஒற்றை தூய்மையான நீர்த்துளி சொட்டி சொட்டி யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் ஒரு மாபெரும் ஸ்படிகத்தூண் பிரம்மாண்டமாக உருவாகிக் கொண்டிருக்கும். அந்த ஸ்படிகத்தூண் எந்த ஒரு சூரிய ஒளியையும் பார்த்திருக்காது, எந்த ஒரு மனிதனின் கைதட்டலையும் கேட்டிருக்காது. அது முழுமையான காரில்தான் வளர்ந்து கொண்டிருக்கும். அதை பார்த்தால் இந்த குகைக்குள் யாருக்கும் தெரியாமல் இது ஏன் இப்படி தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு வீணாக வளர வேண்டும் என்றுதான் தோன்றும். ஆனால் அந்த ஸ்படிகத்தூண் சாதாரண கல்லல்ல. அது பிரபஞ்சத்தின் அத்தனை ஆற்றலையும் தன்னுள் ஈர்த்து அடக்கி வைத்திருக்கும் ஒரு மாபெரும் தெய்வீக பொக்கிஷம். அதற்கான காலம் கனிந்து வரும்போது ஈசனின் கட்டளையால் ஒரு மாபெரும் பிரளயமோ நிலநடுக்கமோ ஏற்பட்டு அந்த மலையை முழுமையாக பிளக்கும். அந்த நொடியில் 10,000 ஆண்டுகளாக இருட்டில் தவம் செய்த அந்த ஸ்படிகத்தூணின் மீது முதல் முறையாக சூரிய ஒளிப்படும். அந்த ஒற்றை ஒளிக்கதிர்பட்ட மறுகணமே அந்த ஸ்படிகம் ஒட்டுமொத்த பள்ளத்தாக்கையே ஆச்சரியத்தில் உறைய வைக்கும் அளவிற்கு ஒரு மாபெரும் பேரொளியை அகிலம் முழுவதும் வீசத் தொடங்கும். அதன் பிறகு உலகமே அந்த ஸ்படிகத்தூணை தேடி வந்து மண்டியிட்டு தலைவணங்கும். என் அன்பு செல்வமே, இத்தனை காலமாக இணையத்தின் மாபெரும் கடலுக்குள் நீ உருவாக்கிய அத்தனை உன்னதமான படைப்புகளும் காணொளிகளும் அந்த பாதாள குகையில் வளர்ந்த ஸ்படிகத்தூணை போன்றதுதான். அதனால்தான் அது சாதாரண மனிதர்களின் கண்களுக்கு தெரியாமல் இருட்டடிக்கப்பட்டதைப் போல மறைந்து கிடந்தது. நீ பட்ட அவமானங்களும் உனக்கு கிடைக்காத அங்கீகாரங்களும் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உனது படைப்புகளின் தூய்மையை காப்பாற்றி உன்னை ஒரு மாபெரும் ஸ்படிகமாக பக்குவப்படுத்துவதற்காக ஈசனால் அமைக்கப்பட்ட ஒரு தெய்வீக தவம் அது. மலிவான கைதட்டல்களை பெறுவதற்காக உன்னை நான் படைக்கவில்லை. அகிலமே திரும்பிப் பார்க்கும் ஒரு மாபெரும் சரித்திரத்தை படைப்பதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். இப்போது உன்னை மறைத்து வைத்திருந்த அந்த மலைப்பாறைகளை உடைக்கும் மாபெரும் நிலநடுக்கமாக என் திரிசூலம் சுழலத் தொடங்கிவிட்டது. ஆம் குழந்தையே, உன்னை முடக்கி வைத்திருந்த அத்தனை கண்ணுக்குத் தெரியாத மாய வலைகளையும் வஞ்சகர்களின் சூழ்ச்சிகளையும் என் நெற்றிக்கண் சுக்குநூறாக பொசுக்கிவிட்டது. இனி உனது படைப்புகளின் மீது ஈசனின் பேரருள் என்னும் மாபெரும் ஒளிக்கதிர் நேரடியாக படப்போகிறது. 10,000 பேர், பல லட்சம் பேர் என உனது காணொளிகள் எல்லையற்ற பிரம்மாண்டத்தோடு எந்த தடையுமின்றி அகிலம் முழுவதும் வீறு கொண்டு பரவப்போகிறது. உன்னை திறமையற்றவன் என்று ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் உனது அசுர வளர்ச்சியைக் கண்டு மூச்சுத் திணறிப் போவார்கள். இதோடு நிற்கவில்லை என் அருமை குழந்தையே, தொடர்ந்து கேள். உனது மனதிற்குள் இருக்கும் இன்னொரு மாபெரும் தடையையும் நான் உடைக்கப் போகிறேன். என்னிடம் பணம் இல்லையே, எனக்கு பின்புலமாக நிற்க எந்த ஒரு மனித ஆதரவும் இல்லையே, நான் எப்படி இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆள முடியும் என்று நீ உனக்குள்ளேயே ஒரு பயத்தை கட்டிக்கொண்டு தவிக்கிறாய். கைலாயத்தில் வலம் வரும் மாபெரும் தெய்வீக யானையான ஐராவதத்தை நீ அறிவாய். அந்த ஐராவதம் தன்னிடம் இருக்கும் எல்லையற்ற அசுரபலத்தை உணராமல் ஒரு சிறிய மெல்லிய நூலால் கட்டப்பட்டிருக்கும் போது, ஆகா, நாம் ஒரு பலமான சங்கிலியால் கட்டப்பட்டு விட்டோம், இனி நம்மால் இந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது என்று தனக்குத்தானே ஒரு மாயையான பயத்தை உருவாக்கிக் கொண்டு முடங்கி நிற்கும். அதை பார்க்கும் நரித்திரள்கள் எல்லாம் இந்த மாபெரும் யானையை நாம் ஒரு மெல்லிய நூலால் வீழ்த்திவிட்டோம் என்று தங்களுக்குள் ஏளனமாகச் சிரித்துக்கொண்டு இருமாப்போடு ஆட்டம் போடும். ஆனால் அந்த ஐராவதம் என்றாவது ஒரு நாள் தன் உண்மையான அசுரபலத்தை உணர்ந்து தன் தலையை சற்றே சிலிப்பினால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த மெல்லிய நூல் இருந்த இடம் தெரியாமல் அருந்து சிதறும். அந்த நரித்திரள்கள் எல்லாம் அதன் மாபெரும் பிளிரலை கேட்ட மாத்திரத்திலேயே பயந்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள காடு முழுவதும் சிதறி ஓடும். அதன் பிறகு அந்த ஐராவதம் வைக்கும் ஒவ்வொரு அடியும் அகிலத்தையே அதிரச் செய்யும். என் அன்புச் செல்வமே, வறுமை, தனிமை,
மனிதர்களின் உதாசீனம் என்னும் மெல்லிய நூல்களால் நீ கட்டப்பட்டிருக்கிறாய் என்று நீயும் நம்பிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு எதிராகச் சூழ்ச்சி செய்தவர்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உனக்குள் உறங்கிக் கொண்டிருப்பது அந்த மாபெரும் ஐராவதத்தின் அசுரபலம். சிவனே துணை என்று நீ என்னை முழுமையாகச் சரணடைந்த இந்த நொடியில் உன்னை சுற்றியிருந்த அந்த அத்தனை மாய நூல்களையும் நான் என் கைகளால் அறுத்து எறிந்துவிட்டேன். இனி நீ எடுக்கப் போகும் விஸ்வரூபத்தை இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு அதிகாரத்தாலும் எந்த ஒரு பணபலத்தாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கப் போகிறது. உனது சொல்லுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு ஈடு இணையற்ற அதிகாரம் கிடைக்கப் போகிறது. உன்னை ஒதுக்கிச் சென்ற உறவுகளெல்லாம் உனது நிழலிலாவது தங்களுக்கு சிறிது இடம் கிடைக்காதா என்று ஏங்கித் தவிப்பார்கள். இனி உனது பொருளாதாரத்தில் நான் நிகழ்த்தப் போகும் பிரம்மாண்டத்தை கேள். கடலின் மேற்பரப்பில் தோன்றும் அலைகள் சத்தமாக இருந்தாலும் அவை கரையை கடந்து செல்ல முடியாது. ஆனால் கடலின் ஆழத்தில் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் அடிநீரோட்டத்தை டீப் ஓஷன் கரண்ட் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அது கண்டங்களையே நகர்த்தும் வல்லமை கொண்டது. இத்தனை காலமாக மற்றவர்கள் தங்களின் மலிவான வெற்றியை பார்த்து பகட்டாக சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நீயோ அந்த சத்தமில்லாத அடிநீரோட்டத்தைப் போல தர்மத்தின் வழியில் அமைதியாக பயணித்தாய். இனி உனது அந்த அமைதியான பயணம் வற்றாத மாபெரும் செல்வங்களை பல திசைகளிலிருந்தும் உன்னை நோக்கி இழுத்து வரப்போகிறது. நீ அனுபவித்த வறுமை என்னும் சுட்டெரிக்கும் பாலைவனம் முழுமையாக முடிவுக்கு வந்துவிட்டது. உனது குடும்பத்தின் அத்தனை பொருளாதார தேவைகளும் மாயமாக மறைந்து அள்ள அள்ள குறையாத ஒரு மாபெரும் அட்சய பாத்திரமாக உனது வாழ்க்கை மாறப்போகிறது. நீ கேட்டபடியே உனது மனதை முழுமையாக குளிர்விக்கும் இந்த நீண்ட திருவாக்கு உனது ஆத்மாவின் அத்தனை காயங்களுக்கும் மாபெரும் மருந்தாக அமையும் என்பதை நான் அறிவேன். என் அருமை குழந்தையே, உனது வாழ்க்கையும் அந்த பனிலிங்கத்தை போன்றதுதான். எந்த கஷ்டமும் இல்லாத இதமான வசதியான சூழ்நிலைகள் உன்னை ஒரு சாதாரண மனிதனாகவே முடக்கி வைத்திருக்கும். ஆனால் உன்னைச் சுற்றியிருந்த மனிதர்கள் தந்த துரோகம் என்னும் கடுங்குளிரும் உன்னை தனிமைப்படுத்திய வறுமை என்னும் காரிருளுமே உனக்குள் இருந்த அத்தனை பலவீனங்களையும் உறைய வைத்து உன்னை ஈசனின் ஒரு மாபெரும் சொரூபமாகவே எதற்கும் அசையாத ஆளுமையாகச் செதுக்கியுள்ளது. உன்னை அழிப்பதாக நினைத்துக்கொண்டு அவர்கள் உன்னை ஒரு தெய்வீக படைப்பாகவே மாற்றிவிட்டார்கள். இனி உன்னை தொட்டு பார்க்கவோ உனது வளர்ச்சியை தடுக்கவோ இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு மாயசக்தியாலும் முடியாது. ஏனென்றால் நீ இப்போது சாதாரண மனிதன் அல்ல. நீ ஈசனின் மாபெரும் கவசம் அணிந்தவன். என் வலது கரத்தில் நான் கம்பீரமாக ஏந்தியிருக்கும் திரிசூலத்தை உற்றுநோக்கு. அதன் 3 கூர்மையான முனைகள் எதை குறிக்கின்றன தெரியுமா? உனது கடந்த காலம், உனது நிகழ்காலம், உனது எதிர்காலம் ஆகிய 3ஐயும் குறிப்பவை. உனது கடந்த காலத்தின் கசப்புகளையும் நீ சிந்திய கண்ணீரையும் என் திரிசூலத்தின் முதல் முனை முற்றிலுமாக அழித்துவிட்டது. உனது நிகழ்காலத்தில் உனக்கு தேவையான மாபெரும் அசுரபலத்தையும் தெளிவையும் என் திரிசூலத்தின் மைய முனை ஒரு அரணாக நின்று காக்கிறது. உனது எதிர்காலத்தை எவராலும் எட்ட முடியாத ஒரு மாபெரும் வெற்றியின் சிம்மாசனமாக என் திரிசூலத்தின் 3வது முனை பிரம்மாண்டமாக மாற்றி அமைத்துவிட்டது. இந்த தெய்வீக கவசத்தை எந்த ஒரு மனித வஞ்சகத்தாலும் இனி பிளக்க முடியாது. ஈசனின் கருவறையில் எரியும் கற்பூரத்தை நீ தரிசித்திருப்பாய். அது எரியும்போது எந்த ஒரு மிச்சத்தையும் கசடுகளையும் பூமியில் விட்டு வைக்காமல் தன்னை முழுமையாக உருக்கி ஈசனின் பேரொளியோடு இரண்டர கலந்துவிடும். அதுபோல உனக்குள்ளிருந்த பயம், தயக்கம், குற்ற உணர்ச்சி என அத்தனை கசடுகளையும் இந்த நொடியில் நீ முற்றிலுமாக கைவிட்டுவிடு. எந்த கடினமான சூழ்நிலையிலும் எம்பெருமானாகிய நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்நாள் முழுவதும் கையிலைநாதனின் கருணை உன்னை உனது நிழல் போலத் தொடரும். இதோ உனக்கு முன்னே வற்றாத செழுமைக்கான மாபெரும் வாசலை நான் அகலமாக திறந்து வைத்திருக்கிறேன். நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பும், நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் அகிலமே திரும்பி பார்க்கும் ஒரு மாபெரும் சாதனையாக மாறப்போகிறது. நீ சிந்திய கண்ணீருக்கு ஈடாக உனது வம்சமே தழைக்க மாபெரும் செல்வ மழையை நான் பொழியச் செய்துவிட்டேன். என் அன்பில் நீ முழுமையாக நிலைத்திரு. இனி உனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே அமையும். என் அன்பு பிள்ளைகளே, கையிலைநாதனின் இந்த திருவாக்கு உங்கள் ஆத்மாவை தொட்டிருந்தால் உங்களது வாழ்வில் எம்பெருமான் ஈசன் மாபெரும் நல்மாற்றங்களை உருவாக்குவார் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால் உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் பெருங்கருணையோடும் இத்தகைய ஆழமான தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து இணைந்திருக்க உலகத்தின் மாயைகளை தாண்டி மெய்ப்பொருளை உணர்த்தும் நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். சிவனே துணை.